மாடை திறந்து தாவும் அது நாளை நான் திறந்து நான் இசை கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பழிதது. ஆமா பாட்டுல. ஆனா இதுக்கெல்லாம் காப்பிரைட் போடல அவரு. இதுக்கா தெரியலையே வரல, போட்டிருந்தா அவ்வளோதான். கிளைமேட் நல்லா இருக்குதான். வேளச்சேரி இந்த வாட்டி ஏரியாக்களை கைஸ் நாங்கள் எல்லாம் தப்பிச்சோம். ஆமாம் கைஸ், இதே போன வருஷம் வீடியோலாம் நீங்கள் போன வருஷம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இங்கேருந்து பார்த்தாலே தண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு கைஸ் அப்போல்லாம். ஆனால் இப்போ இந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ ஃபுல்லாக பனி ஆயிடுச்சு. யாருக்கு தெரியும், சில பேர் மீன்ஸ் எல்லாம் போடுவாங்கடா. இந்த ஊட்டி கொடைக்கானல் அதை வச்சுட்டு அப்புறம் சென்னைன்னு போட்டு சென்னையா நல்லா இருக்கு போடுவாங்க. ஆனால் ஊட்டியே மூஞ்சி தராயிச்சா மூஞ்சி வீடியோவில் வந்துச்சுமான்னு தெரில எப்படி சாப்பிடுவோம் முன்னாடி. ஊட்டி கொடைக்கானல் என்னன்னா, ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடம்னா ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கு இடமே. ஆனால் இங்கே அப்படி இருக்குமா யோசிச்சுட்டியா? மிச்சம் அங்கே பனியே மழை மாதிரி பெய்யுதுடா. காலைல 6 மணிக்கு சூப்பராக இருக்கும் தெரியுமா? சூப்பராக இருக்கா. தூங்க முடியலடா, தூங்க முடியாது, குளிக்க முடியாது. அங்கே இருக்கவங்க ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி தான் குளிப்பாங்க பொழுது. ஒருத்தன் அப்படிதான்டா டூர் போனோம்டா, நான் வந்து குளிச்சா தலைக்கு தான் குளிப்பேன்னு குளிச்சிட்டாப்ல. சுட தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாலே குளுங்குது. அவர் அந்த நேரம் பார்த்து ஹீட்டர் இல்லை, வெறும் நல்ல தான் குளிச்சாரு. பச்சை தண்ணியில் ஊட்டிலையா? ஆமாம், உண்மை குளிச்சுட்டா. குளிச்சுட்டு வந்துட்டு நான் தைரியமா இருக்கனே பல்ல கச்சிட்டே. ஆமா, எனக்கு குளிரவே இல்லையே. அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜுரம் பிடிச்சிக்கிச்சு ஐயாக்கு. அவ்வளோதான் ட்ரிப்பு முழுக்க. ஆமா, ட்ரிப்பு போகும்போது ஜுரங்கெல்லாம் பிச்சா கடுப்பாக இருக்கும். கடுப்புடா, மாவனையும் பார்க்கணும், என்ஜாயும் பண்ண முடியாது. ட்ரிப்பு போகும்போது ஜுரம் பிடிக்கும், ஓகே. அந்த நேரம் பார்த்து ட்ரிப்பில் இருக்கும்போது வயிறு கலக்குச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? வயிறு கலக்கு வாந்தி சிம்டம்ஸ் கார் போகும்போது. ஆமாம் மச்சான், நீ வேற மச்சான் டூர் போயிட்டோம் மச்சான். டூரு போயிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸில் இறங்குறேன் கீழே. அந்த இறங்குற ஸ்லோப்பில் வந்து எல்லாருக்கும் வாந்தி வர முடியா? ஒருத்தங்களுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிச்சுடா. லைனாக வந்துருச்சா? லைனாக எல்லாரும் ஒரு 20 பேர்கிட்ட வாந்தி. அந்த பஸ்ஸே என்ன ஆயிடுச்சு, இருக்க முடியாதுடா. இதுல வேற நான் வேற வாந்தி எடுக்கூடாதுன்னு இருக்கிறேன். பக்கத்துல ஒருத்தங்கிட்ட அவங்க யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அது நீ தானே வாந்தி எடுக்க போறேன்னு தான் சொன்னாங்க. உடனே ஆமா நான் தான் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்டா, மொத்த இடமே ஃபுல்லா வாந்தி தான். ஐயா சம்மா போத. நான் என்ன பண்ணேன், வாந்தி எடுத்துருந்தவங்க இருந்து எலுமிச்சாரை கொடுத்தாங்க, அதை எடுத்து நான் போற ஆரம்பிச்சேன். வாந்தி எடுத்தவங்க கிட்ட இருந்து எலுமிச்சாரை கொடுத்தாங்களா? எனக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. வாந்தி வரக்கூடாது, வாந்தி எடுக்கக்கூடாது. 2 மாத்திரை வச்சிருந்தான், நான் வாங்கி போட்டுக்கினேன். அதனால தப்பிச்சேன். என்ன மாத்திரை? வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு அவன் வாங்கியிருந்தான். அவன் ஒன்று ஏற்கனவே போட்டு வச்சிருந்தான். இன்னொன்று நிமிஷம் நான் போட்டுக்கினேன். அவன் 2 தான் வாங்கினான் எச்சப்பைங்க. என்ன ஆச்சு, நான் போட்டதுனால அவனுக்கு எல்லாம் போயிடுச்சு. நாங்கள் இறங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் போட்டுக்கினேன். நாங்கள் இறங்கின போய் நின்று இடமே நான் சொல்கிறேன், நாங்கள் இறங்கினோம். நாங்கள் அடுத்து ஸ்டாப் பண்ணுற இடமே வண்டர்லாவா? என்னடா இது? என்னடா வண்டர்லாவா? ஊட்டியா? ஊட்டியில் என்ன இருக்குது? ஊட்டியில் பிளாக் மெட்டுப்பாளையம் பிளாக் தண்டர். அங்கே போய் நிறுத்தணும். அங்கே போய் ஒரு 360 ரைடுன்னு ஒன்று இருக்கு மச்சான். பார்க்க ஸ்கூல் பையன் மாதிரி இருந்தான்.
சரி சின்ன பசங்க ரைடு பழகுதுன்னு போய் உக்காந்து சுத்தி விட்டான்டா. மச்சான் இப்படி சுத்தன்னு பார்த்தோம்டா, இப்படி சுத்தன்னு பார்த்தோம், இப்படி சுத்துதுடா. ஆமா, அதாவது இப்படி ஸ்ட்ரைட்டா சுத்தினே இருக்கும். அது நல்லாதான்ப்பா இருக்கு. ஏய் எங்கடா கூட்டி போற? ஆண்டி ஆண்டி பிடிக்கிடுச்சு ஆண்டி நைட்டா சுத்த விட்டுருவானுங்க. நான் பிளாக் தண்டர்ல பயந்த 2வது ரைடு அதான். ஃபர்ஸ்ட் ரைடுனா ரொம்ப பயம்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பெரிய சறுக்கு மரம் மாதிரி யூ மாதிரி இருந்துச்சு. வந்து அந்த அக்கா தள்ளி விட்டாங்க, இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் மறுபடியும் வந்துட்டு செம்ம பயமா இருந்துச்சு. அதாவது அது வந்து மேலே நம்ம போவே இல்லை, மேலே போல, மேலே இருந்து தள்ளி விடுவாங்க, யூ மாதிரி போகும். யூ மாதிரி போயிட்டு மேலே போவோமா? எப்படி அது யூ மாதிரி தான் மச்சான். மேலேருந்து கீழே தள்ளி விடுவாங்க. அப்படியே அந்த ஸ்கேட்டிங் போர்டு இருக்கும் பார்த்தியா? ஆமாம், அந்த மாதிரி நம்ம மேலே போகலாம் நினப்பு. மேலே போக முடியல, செம்ம பயம் மச்சான். அதுக்கெல்லாம் உயிர் பயம் வந்துருச்சுடா. பாருப்பா அப்படிதான் இருந்துச்சு. அந்த அக்கா தள்ளி விட்டாங்களா அந்த இது மேலே, அது பேர் என்ன, அது ஏதோ மேலே நிற்க வைப்பாங்களா? தானே சர்க்கஸ் இல்லை, அந்த இந்த நீச்சல் தெரியாதவங்க டியூப் கட்டின்னு போவாங்கல்ல, அதே மாதிரி பெருசாக இருந்துச்சு. அதில் உட்கார வச்சு தள்ளி விட்டாங்க. நானும் அவ்வளோதான் சத்தியமாக அப்படி தானே நினச்சேன் நான். ஏன்னா போன ஸ்பீடுக்கு அப்படியே இந்த பக்கம் ஏறிடுவோம்னு நினச்சேன். இது இவ்வளோ பெருசாக இதை விட 2 மடங்கு இருந்துச்சு, இந்த தெரு விட 2 மடங்கு இருந்துச்சு. நான் அங்கேருந்து தள்ளி விட்டாங்களா, நான் கரெக்டாக இங்கே வந்தேன். அங்கே நடுவில் இருந்து இங்கே வந்தேன் நான். இங்கே வந்து இங்கே இடிச்சு இங்கே டைமில் வந்துட்டு ஒரு காலில் அலங்கார பந்தலியே அப்படின்னு கேட்டிருக்கோம், இன்னொரு காலில் இருப்பதற்காக நீ பிறந்தேன்னு கேட்டிருக்கோம். இங்கேருந்து ஏறும்போது அப்படியே அந்த பக்கம் போயிடுவேன்னு நினச்சேன். கடைசியில் நல்ல வேலை முட்டி இந்த பக்கம் வந்துருச்சு. எல்லாம் லக்கு மாப்பிள்ள. ஒரு ஆனா அந்த சர்க்கஸ்லாம் போகும்போது ஸ்ட்ரைட்டாக தான் போகிற மாதிரி இருக்கு. திடீர்னு இப்படி திரும்பிடா எப்படி இருக்குன்னு யோசிச்சு போகிறதாண்டா. அங்கே டிரைவர்ஸ் கம்மி மச்சான். டிரைவர் கம்மியா? சரி டிரைவர் இல்லை, ரைடு அது வாட்டர் தீம். இது அது வாட்டர் கிங்டம் ஃபுல்லாகவே பிளாக் தண்டர் ஃபுல்லாக வாட்டர் தீம். நான் என்ஜாய் பண்ணல. அதெல்லாம் பண்ணல, ஒரே ரைடு மாட்டி ஜாலியாக போனோம், ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் திருப்பி வராது. நம்ம அடுத்தவாட்டி என்ன தான் டூர் போவோம், இருந்தாலும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் போன மாதிரி எப்பவுமே வராது. அது ஏன்னு நமக்கு தெரியாது. திருப்பி பசங்கள்லாம் ஒரு நாள் தாய்லாந்து போகணும். ஏன்டா தாய்லாந்து போனால் நல்லா தானே இருக்கும். போனால் போய் பண்ணுறதுக்கு தாண்டா போனோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், பிடிச்ச பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லிடணும், அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டானா போயிடணும். பிடிச்ச பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லும். ஏய் நீ அந்த சொல்கிற வரியா? வேற என்ன சொல்கிறீங்க? தாய்லாண்டில் முதல்ல கறி ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. முதல்ல கறியா? ஆமாம், முதல்ல கறி, மான் கறி. திங்கிறதுக்கு தாய்லாண்டு நம்ம தின்றதுக்கு தான். அதுக்கு போகலாம், அதை பற்றி இங்கே பேச வேணாம், அது வேற விஷயம், அதை சமாச்சாரத்துக்கு இருக்கும். சரி, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இங்கே வந்துட்டு இப்போ வந்துட்டு தாய்லாண்டு போகலான்னு சொன்னால் இப்படி சொல்கிறியா? சின்ன வயசில் நம்ம கோவா யோசிச்சிருப்போம். எல்லாம் எதுவுமே தெரியாது, எல்லாருமே மச்சான் கோவா போகலாம், மச்சான் கோவா போகலாம். ஆனால் எதுக்கு நம்ம கோவா போகிறோம்? அவங்க அம்மா எல்லாம் கோவா. எதாத்தாலும் கோவா 5 வயசுலேருந்தே மச்சான் கோவா போகலண்டா. வீட்டில் போயிட்டு பக்கத்தில் இருக்கிட்ட விட மாட்டாங்கம்மா. அதான் நம்ம கோவா போகணும்னு ஆசை. இந்த கிளைமேட் அப்படியே எப்பவுமே இருந்தால் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். ஊட்டி மாதிரி. ஆனால் நம்ம கோவா போயிருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளா அங்கே வெறும் பீச்சு தானாமா? பீச் இருக்குது, பார்ட்டி இருக்குது, சரக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அதை பண்ண என்ன பண்ணியிருக்கோம்? அது இல்லாமையா பீச்சு பார்ட்டி, பீச்சு போயிருப்பேன், சோறு தான், அப்புறம் வேறு எதுவும் இல்லை.
போவோமா?